ஹலோ ஆல், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் உடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆக்ஷன் பிளான், அவங்க ஆக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான் பண்ணாங்கன்றத ஒரு 4 வீடியோவா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். நேத்து அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துருச்சு. ஆ, ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஒரு ஜெனரல் கிரிக்கெட் ஃபேன் அப்படி இருக்கிற எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. அவங்க என்ன அவங்க தாட் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நெறைய பேர் இருக்கீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸா இல்லனாலும் ஜெனரல் விராட் கோலி ஃபேன்ஸ், ஈவன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நெறைய பேருக்கு வந்து ஆர்சிபி என்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுலயும் நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணலாம். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன? நம்ம அத வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சீரிஸோடைய ஐடியாவே. இதுல அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவ தான் நம்ம இப்போ பிரேக் டவுன் பண்ண போறோம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எத பத்தி இருந்ததுன்னா, அவங்களுடைய கைடிங் பிரின்சிபல்ஸ். அதாவது நாங்க இப்படிதான்யா எங்களோட ஆக்ஷன பண்ண போறோம். நாங்க இதெல்லாம் எங்களோட பிரின்சிபல்ஸ். நாங்க இத தாண்டி போறதில்ல. அதாவது அது எப்படி இருக்கலாம்னா, நாங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தான் நெறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு நெறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். பவுலர்ஸ்க்கு தான் நெறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். பேட்டர்ஸ்க்கு நெறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இந்த மாரி வந்து ஒரு ரூல்ஸ் மாரி வச்சுக்கிறாங்க இல்லையா? இதுதான் வந்து கைடிங் பிரின்சிபல்ஸ். அப்புறம் அவங்களோட ஓவர்சீஸ் காம்பினேஷன். எப்படி அந்த 4 பிளேயர ஃபிட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க, அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அத தான் நம்ம டீட்டெயிலா இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஏன் கேஎல் ராகுல் எடுக்கல? ஏன் செஹல் எடுக்கல? ஏன் சிராஜ்க்கு வந்து ஆர்டிஎம் பண்ணல? ஏன் அ ஒரு ஃபேஃப் டு பிளெசிக்கோ இல்ல ஒரு அ வில் ஜாக்ஸ்க்கோ ஏன் ஆர்டிஎம் பண்ணல? அப்படின்னு சொல்லி நெறைய பேச்சுக்கள் ஓடிட்டு இருந்தது. ஐ திங்க் இந்த 4 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே அதில வந்து ஒரு தாட் ப்ராசஸ் கிளியர் ஆயிடும். எஸ்பெஷலி ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, எனக்கு ஒரு ப்ராசஸா பார்க்கும்போது இது நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போறது வந்து கைடிங் பிரின்சிபல்ஸ். அவங்க என்னென்ன வந்து அவங்களுடைய கோட்பாடுகளா வச்சிருந்தாங்க. அதாவது என்னோட என்னோட பிரின்சிபல் இதுதான்யா. நாங்க எங்களோட பிலாசபி இதுதான். நாங்க இப்படி தான் போய் ஆக்ஷன் அட்டெண்ட் பண்ண போறோம்ன்னு சொல்லி அவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய தடவ அவங்க பெஞ்ச்ல இருந்த பிளேயர்ஸ்க்கே நெறைய ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அமௌண்ட்ல. ஸோ அதாவது என்னன்னா, தாட் ப்ராசஸே என்னன்னா, நீங்க ஒரு ஆக்ஷன் பண்றீங்க அப்டின்னா, நம்ம ஆக்ஷன் டைனமிக்ஸ்லயே சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான விஷயமே நீங்க ஒரு பிளேயிங் 12 11 இல்ல. ஏன்னா, இப்ப நம்ம வந்து இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து எடுக்கிறதுனால ஒரு பிளேயிங் 12 இருக்கு இல்லையா? அதுல தான் உங்க மெஜாரிட்டி அமௌண்ட் போணும். ஒரு 80%, 85% போணும்னு சொல்லி நம்மளே சொல்லியிருந்தோம். குட் ஆன் தெம். அவங்க அத தான் ஃபர்ஸ்ட்டுவா பேசினாங்க அவங்க ரூல்ஸ்லயே. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப கம்மியா தான் செலவு பண்ணியிருந்தோம் பிளேயிங் 12 மேல. பட் இந்த தடவ நம்ம ஒரு 85% ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சூப்பர் பாயிண்ட். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நெறைய இந்தியன் டேலண்ட் மேல போடலாம். ஏன்னா ஓவர்சீஸ் டேலண்ட் சப்ளை ஜாஸ்தி. சப்ளைனா நெறைய பேர் இருக்காங்க. பட் நமக்கு தேவையே கம்மி தான் அப்படின்ற மாரி. ஏன்னா 8 பிளேயர் தான் உங்களுக்கு தேவ. அங்க கிடக்குறாங்க 300, 400 பிளேயர் வந்து ஓவர்சீஸ்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சப்ளை ஜாஸ்தி. ஸோ நம்ம ஓவர்சீஸ்க்கு பெருசா அடிச்சுக்க வேணாம். இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நல்லா அடிச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நெறைய பேர் யோசிக்கலாம், "எப்பா அப்ப கேஎல் ராகுலுக்கு ஏன்பா அடிச்சுக்கல? இல்ல ஒரு செஹலுக்கு ஏன் அடிச்சுக்கலன்னு" நெனைக்கலாம். பின்னாடி உங்களுக்கு அதுக்கு ஆன்ஸர் கிடைச்சிரும் இந்த வீடியோலயே மோஸ்ட்லி. ஆ ஸோ இதுல வந்து என்னன்னா, அகைன் சூப்பர். ஏன்னா எப்பவுமே அந்த கேஜிஎஃப், ஆ அப்புறம் வந்து ஒரு கிறிஸ் கெயில், ஏபிடி, விராட் கோலி அப்படின்னு போறவங்க, நாங்க இந்த தடவ கொஞ்சம் ஓவர்சீஸ்க்கு கம்மி பண்ணி இந்தியன் டேலண்ட்க்கு போறோம்ன்னு சொன்னாங்க. அந்த பிரின்சிபல் கரெக்ட்டு. அது ஆக்ஷன்ல பண்ணாங்களான்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அ அடுத்து நாங்க எப்படி பிளேயர வந்து அசஸ் பண்ண போறோம். அதாவது நாங்க இந்த பிளேயர் நல்லா இருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோக்குள்ள இன்னும் டீப்பா போறதுக்கு முன்னாடி நான் எல்லார்கிட்டயும் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன், வேண்டுகோள். இந்த வீடியோவ தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க தாட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ் ஆஃப் ஸ்பெஷல் சீரிஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆ அப்படியே வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஆர்சிபி ஃபேன்ஸ், விராட் கோலி ஃபேன்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. அப்பதான் உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ்க்கு நெறைய நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்க ஒரு புது சேனல். ஆ ஸோ இந்த புது சேனல் வந்து நெறைய பேர சென்று அடையணும்னா, அதுக்கு உங்களோட உதவி இருந்தா தான் என்னால அத பண்ண முடியும். ஸோ அத கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆ ஸோ இப்போ இந்த அவுட்புட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது என்ன? ஏன்னா அவங்க அந்த கிரைட்டீரியா தான் எடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. இந்த டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னா, மோ பபாட் இருந்தாரு. அவரு தான் ஆக்சுவலி மேஜர் லீட் எடுத்திருந்தாரு. மோ பபாட் யாருன்னா, முன்னாடி இங்கிலாந்துக்கு வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா இருந்தாரு. இப்போ வந்து ஆர்சிபிக்கு டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா இருக்காரு. ஸோ டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்னா அவங்க தான் ஆக்சுவலி மோஸ்ட்
மேனேஜரியல் டெசிஷன்லாம் எடுப்பாங்க. இது போக ஆர்சிபியுடைய மென்டார் நம்ம ஊர் அண்ணன் டிகே அண்ணன் அங்கே இருக்காரு. ஸோ டிகே அண்ணன், அப்புறம் மோபோபேட் அவர் இருக்காரு. அது போக ராஜேஷ் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு இன்பவுண்ட் அனலிஸ்ட் அவங்க ஒருத்தர் பேர் மறந்துட்டேன். ஸோ அவங்களும் இருந்தாங்க. இது போக ஆர்சிபியோட ஹெட் கோச் ஆண்டி ஃப்ளார் இருந்தார். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹெட் கோச்சஸ். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஹெட் கோச். நிறைய ப்ராசஸை நம்புகிற ஒரு ஹெட் கோச் அவர். இது போக சில பேர் அவங்க காலில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியல. ஸோ அவங்க பேசிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து இவர் தான் பேசினார். மோபோபேட் தான் பேசினார். டிகேனாவும் சரி, மற்றவங்களும் சரி அப்பப்போ தான் பேசினாங்க. மோஸ்ட்லி மோபோபேட் தான் பேசினார். ஸோ இவங்க க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார், மோபோபேட். ஸோ அவுட்புட்னா நான் எப்படி பார்க்குறேன், ஒரு பேட்டராக இருந்தாருன்னா அவர் அக்ரெசிவாக ஆடணும். ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக ஆடணும். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆட போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு அது சர்ப்ரைசிங்காகவே இல்லை. காரணம் அவங்க லாஸ்ட் சீசன் இல்லை, மோபோபேட் வந்து ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப விரும்புகிறவர். 2015 அவர் இங்கிலாண்டை டேக் ஓவர் பண்ணும்போது கூட பாருங்களேன், 2015 19 வரைக்கும் இங்கிலாந்து எங்கே போனாலும் அடி அடின்னு அடிச்சாங்க எல்லாரையும். முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த 2016க்கு அப்புறம் எங்கே போனாலும் அடி அடின்னு அடிச்சாங்க எல்லாரையும். ஸோ அவங்க வந்து நாங்கள் சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் அக்ரெசிவாக தான் ஆட போகிறோம். பவர் பிளேயில் ஸ்பின்னு போட்டால் அங்கேருந்து நம்ம எல்லாரையும் உதைக்கிறோம் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணாங்க அவங்க. ஸோ எனக்கு நம்பர் 11th ஓவர் வரைக்கும் எல்லாருமே அடிக்கணும் அந்த ஓப்பனிங்கில் வரவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி நாங்கள் எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அவுட்புட் மட்டும் சில நேரம் நமக்கு ஆன்சர் கொடுக்காது. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எனக்கு மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க. எனக்கு இந்த மாதிரி என்னென்னா ரொம்ப ஹையாக ரொம்ப லோவாக இப்படி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, அவங்க அனலிஸ்ட் கிட்ட ஒரு பிளேயர் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் டேல எப்படி இருந்திருக்காங்க, அவங்க ஒஸ்ட் டேல எப்படி இருந்திருக்காங்கன்ற ஸ்டாட் வேணும்னு கேட்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸை தான் அவங்க எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஆஸ் ஃபார் அஸ் பேட்டிங் இஸ் கன்சர்ன் மேபி 1-2 பேர் இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் அப்படி கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பேசும்போது எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா, அந்த பாயிண்ட் நம்பர் 6 அவங்க பேசும்போது என்ன, விராட் இப்போ நமக்கு இருக்காரு டாப் 3ல, மற்றது யாரு? ஏன்னா நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிங்கிள் பிளேயரை விட நம்ம காம்பினேஷனாக பார்ப்போம் அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்றது. ஒரு டாப் 3, ஒரு மிடில் ஆர்டர், ஒரு குவிக் பவுலிங், அதாவது பேஸ் பவுலிங் காம்பினேஷன் எப்படி இருக்குது, ஒரு ஸ்பின் பவுலிங் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி காம்பினேஷன் மேலே நாங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ராதர் தென் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் ரோல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். அப்படின்னா அதாவது என்னென்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அந்த காம்பினேஷனுடைய ஐடியா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே இப்போ விராட் இருக்காரு, அவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி மீதி 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, அப்போ ரஜத் பட்டிதார் நம்பர் 4 அப்படின்றது தான் எனக்கு முதல்ல தோணுச்சு. அப்புறம் அவங்க பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, டீம் காம்பினேஷன் சொல்லி ஒன்று டிஸ்பிளே பண்ணாங்க. ஸோ அந்த டீம் காம்பினேஷன்ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 காம்பினேஷன் வந்து அவங்க எழுதுனாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் எதுன்னா, எல்லாத்துலேயுமே வந்து இவர் வந்து நம்பர் 4ல் இருந்தார், ரஜத் பட்டிதார். ஸோ அவங்க வந்து நம்பர் 4 பேட்ஸ்மேனை தான் பார்க்குறாங்க, நம்பர் 3 பேட்ஸ்மேனாக இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்னன்னா, அப்போ அந்த நம்பர் 3 யார் அப்படின்றது எனக்கு இன்னுமே தெரியல. ஏன்னா அவங்க வெங்கடேஷ் ஐயருக்கும் ரொம்ப ஹார்டாக போனாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நம்பர் 3 ஆடினார் கொல்கட்டாக்கு. ஸோ நம்பர் 3க்கு வெங்கடேஷ் ஐயரை பார்த்துருந்துருக்காங்க. இப்போ வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக யார் ஆட போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போது தேவ்தத் படிக்கல் ஆட போகிறாங்களா? தேவ்தத் படிக்கல் ஒரு ஃபெயிலியராக இருந்திருக்காரு நம்பர் 3ல. ஸோ அவரை தவிர வேறு ஆப்ஷன் இருக்கிறதா தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இது வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால மேபி குழப்பி விட்டு திருப்பி கூட ரஜத் பட்டிதாரே நம்பர் 3ல கூட ஆடலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஆப்ஷன் சில விஷயங்கள் அவங்க பிளானுக்கு போகாது. ஸோ மேபி ரஜத் பட்டிதார் அட் நம்பர் 3 ஆல்சோ இஸ் பாசிபிள். பட் ஆனால் அவங்க அதை பற்றி யோசிச்சாங்க. இப்போ வந்து நமக்கு மீதி 2 பேர் யார் விராட் கோலி போக அப்படின்றத அவங்க யோசிச்சாங்க. அடுத்தது வந்து ஏன் இந்தியன் கோர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இந்தியன் கோருக்காக ரொம்ப மெனக்கிட்டாங்க அப்படின்றது தான் இதில் காமிச்சிருந்தாங்க ஆப்ஷன் பிளானில். அது ஏனோ எனக்கு இதில் தெரியல, ஆப்ஷனில் தெரியல. பட் ஆனால் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்னென்னா நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய இந்தியன்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணணும். ஆப்வியஸ்லி நீங்கள் தான் காலங்காலமாக எப்போ பார்த்தாலும் ஓவர்சீஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஹையஸ்ட் ரன் கெட்டர் விராட் கோலி, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் வந்து யாருன்னா ஒரு ராகுல் டிராவிட், அவர் 1000 ரன் அடிச்சிருக்காரு ஐபிஎல் இவங்களுக்கு ஆர்சிபிக்கு. ஸோ இவ்வளோ ஒரு கேப் இருக்குது, 7000க்கும் 1000க்கும் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பார்த்தது என்னென்னா, லாஸ்ட் இயர் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேப்ஸ்னால் என்னென்னா ஒரு மேட்ச். ஸோ ஐபிஎல் மேட்சஸில் இந்தியன் பிளேயர்ஸ் ஆடின பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
அதிகமான மேட்சஸ் ஆடுனதுல 65% மேட்ச் வந்து விராட் கோலியும், டிகேவும் சேர்ந்தே ஆடிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 மேட்ச் எல்லாரும் சேர்ந்து ஆடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் பிளேயர்ஸு ஐபிஎல்ல. அதில 65% வந்து விராட் கோலியும், டிகேவுமே ஆடிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேர் தவிர எக்ஸ்பீரியன்ஸே இல்ல இந்தியன்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு அப்புறம் சிராஜ் தான் இருக்கறதுலயே அதிகம். அவரு வெறும் 79 மேட்ச் தான் ஆடியிருக்காரு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கறனால நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒருத்தர் மேலயே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் குட் ஆன் தெம். இப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவங்களுடைய பிளேயர்ஸ்ல வந்து 752 இந்தியன் பிளேயர்ஸ் கேப் இருந்தது. ஸோ நான் போன வருஷம் 742 இருந்தது. இந்த தடவ 752. இந்த 752ல 428 வந்து இவங்க 2 பேர்கிட்டேருந்து வருது. ஆ யாருன்னா, விராட் கோலிட்டும், புவனேஸ்வர் குமார்ட்டயும். ஏன்னா, அவங்க தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ இப்போ 428.87%ன்றாங்க. அத தப்பா காமிச்சுட்டாங்க. 428 ஆ இது கேப்ஸ். ஸோ 428ன்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50% மாரி. ஓகேங்களா? இப்போ 428, 752ன்னு பார்த்தீங்கன்னா, 50ன்னு கூட சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 60. அ கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கு. நான் யோசிச்சேன். பட் ஆனா 65 விட கம்மியா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்தியன் பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் கேப்ஸ் வந்து 14 கேப். அதாவது ஒரு சீசன விட கம்மியா ஆடின பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து 6 பிளேயர்ஸ்ன்றது 43%. முன்னாடி அவங்களுக்கு 59%. அதாவது 8 பிளேயர் அப்படி இருந்திருக்காங்க முன்னாடி. இப்போ அவங்களுக்கு 6 பிளேயர் தான் அந்த மாரி இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மேல இப்போ கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ முன்னாடி 45% போன வருஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து அவங்க 64% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கங்ராச்சுலேஷன்ஸ், கூடோஸ். ஏன்னா ஐபிஎல்ல நீங்க இந்தியன்ஸ தான் வளர்க்கணும். ஓவர்சீஸ வளர்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி நெறைய தடவ அவரு பேசினாரு பட் அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து கிடைக்கும்னா, இந்தியன் பிளேயர்ஸ்ட்டருந்து தான் கிடைக்கும். ஓவர்சீஸ்ட்டருந்து கிடைக்காது. ஸோ அதில அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்ததுன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறம் இங்க தான் எனக்கு பிரச்சனை. பேட்டர்ஸ் மேல 57%, பவுலர்ஸ் மேல 43% ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ட்ட அவங்க கோட்ட விட்டாங்களா? ஒரு பவுலருக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாமா? அப்படின்றது எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அது வந்து அவங்களோட பெர்சன்டேஜ்லயும் காமிச்சது. ஏன்னா, நான் இது எப்பவுமே சொல்லியிருக்கேன். பேட்டர்ஸ் வந்து சின்னசாமியில ஆடுறது ஈஸி. பவுலர்ஸ் வந்து சின்னசாமியில போடுறது கஷ்டம். ஸோ பவுலர்ஸ் மேல இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி தே டிட்ன்ட். இதில மட்டும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு எனக்கு. ஸ்டில் ஐ ஸ்டாண்ட் பை மை பாயிண்ட் இங்க. அப்புறம் ஸ்டார்ட்டிங் 12 மேல போன தடவ 72% அமௌண்ட் தான் போட்டிருந்திருக்காங்க. இந்த தடவ 87% விச் இஸ் வெரி குட். 87%. ஆனா இப்படி இருக்கும்போது பொதுவா என்னன்னா, பேக்கப்ல பிரச்சனை இருக்குன்றது தெரியும். ஸோ எப்பவுமே ஒரு குட் மெஷர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு 80%, 82%ன்னு சொல்லுவாங்க. கூட அந்த 5% வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். சில பேர் சொல்லலாம் 5% தான்யா அப்படின்னு சொல்லிட்டு. 5% எத்தன கோடிலன்றத நீங்க பார்க்கணும். 5% 120 கோடியில. ஸோ 5% 120 கோடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 கோடி 7,50 கோடிக்கு சமம். ஸோ 7,50 கோடியில நீங்க 2 நல்ல பேக்கப் பிளேயர் எடுக்கலாம். 7,50 கோடியில ஆக்சுவலி 3 நல்ல பேக்கப் பிளேயர் கூட நீங்க எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்க சமயத்தில அங்க கொஞ்சம் லைக் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜிதேஷ் சர்மால ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்றத நம்ம ஆக்ஷன் டைம்லயே சொன்னோம். அந்த ரிவ்யூல. அ இ ஸோ அது மேபி கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அவங்க பிளான்ஸ்ல அப்படின்றது எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ். சரி, ஓகே. அவங்க கைடிங் பிரின்சிபல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அந்த கைடிங் பிரின்சிபல்ஸ்க்கு ஏத்த மாரி ஓரளவுக்கு போனாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆக்ஷன்ல. ஓரளவுக்கு. எக்ஸாக்ட்லி இல்ல. ஆனா, ஓவர்சீஸ் காம்பினேஷன்ல நெயில் பண்ணிட்டாங்க உண்மையாவே. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டு பேசினது என்னன்னா, நம்மளுடைய 3 ஓவர்சீஸ் பிளேயர் யாரு? அங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஐ மீன் என்ன 3 ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஃபிக்ஸு. 1 வந்து ஓப்பனர். இன்னொன்னு வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் நம்பர் 5லயோ, நம்பர் 6லயோ ஆடுவோம். அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இதுல அவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க. எதுலன்னா 4வது ஓவர்சீஸ் ஸ்பாட்டுக்கு யார் ஆடப்போறோம்? அப்படின்றத அவங்க ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 9 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த 9 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர், ஒரு ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர், 2 ஓவர்சீஸ் பவுலர், ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர், ஒரு ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர், ஒரு ஓவர்சீஸ் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஓவர்சீஸ் ஃபுல் பேஸு, 2 ஓவர்சீஸ் மிடில் ஆர்டரு, ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர், ஒரு ஓவர்சீஸ் குவிக் பவுலரு. 4வதுல தான் அவங்க ரொம்ப ஒரு மாரி சண்டை போட்ட மாரி இருந்துச்சு. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எடுக்கலான்னு சொல்லி இந்த ராஜேஷ் அவர் சொன்னாரு. பட் ஆனா மோபோ பேட்டுக்கு அதில பெருசா உடன்பாடு இல்ல அப்படின்ற மாரி தெரிஞ்சது. 5வது தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர், ஒரு ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர், ஒரு ஓவர்சீஸ் ஃபினிஷர். 5, 6 2லயுமே அவங்க ஆடுறாங்க. அப்புறம் ஒரு ஓவர்சீஸ் அ அ
சரி என்னது அது? பேஸ் பவுலர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், நம்பர் 3யும் அதே மாரி தானப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ மிடில் ஆர்டர்னா, அதுக்கு வந்து டிஃபரெண்ட் கேட்டகரி. ஸோ இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடுற கேப்பபிலிட்டி இருக்கணும். அந்த மாரிலாம் இருக்கும். ஃபினிஷர்னா ஒரே அடி தான். வந்ததுலேருந்து கண்ல வந்து கருப்பு துணிய கட்டிட்டு வந்து அடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ 3யும் ஃப 5யும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஸோ இந்த மாரி நெறைய காம்பினேஷன் இருந்தது. பொதுவா இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளேயிங் 12க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதிருவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல எங்களுக்கு யாரெல்லாம் வேணும்ன்றத எழுதுவாங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் பேக்கப் எழுதுவாங்க. அதனால தான் அவரு சொன்னாரு. வாட் இஃப்ன்றத நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா எழுதணும். ஸோ வாட் இஃப் இப்ப நமக்கு லைம் லிவிங்ஸ்டன் கிடைக்கல. வாட் இஃப் நமக்கு சால்ட் கிடைக்கல. அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்ஸா போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சொன்னதா வந்து இவரு சொல்லியிருந்தாரு மூவ் பட் குட் ஆன் தெம். ஏன்னா அப்படிதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு இருக்கிற ரிட்டைன் பிளேயர்ஸை வந்து ஒரு ஒரு இடத்துல வைக்கணும். அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஸோ எந்தெந்த ரோலுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நீங்க லெஃப்ட் ஆர்ம்க்கு எதிர்பார்க்குறீங்களா, ரைட் ஆர்ம்க்கு எதிர்பார்க்குறீங்களா அது. ஸோ அவங்களுடைய ரோல் மீடியம், இது ஃபுல் குயிக்கு, அப்புறம் ஸ்பின்னர் ஸ்லோ லெஃப்ட் ஆர்மு, மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ இந்த மாரி என்ன ரோல்ல எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எழுதணும். பேட்டருக்கும் நீங்க ஒவ்வொன்னுக்கும் ரோல் எழுதணும். அதுதான் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி காமன். இப்படி தான் ஆக்சுவலி இது பண்ணணும் ஒரு ஆக்ஷனு. இத தான் நம்ம ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல பேசியிருந்தோம். ஸோ அது கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் நம்ம சொன்னதுனால அது கரெக்ட்டுன்னு நான் சொல்லல. பட் இதுதான் ஜெனரல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அப்புறம் ரொம்ப எம்ஃபசிஸ் குடுத்தாங்க எதுலன்னா, டிகே மேல. ஸோ டிகே இருக்காருன்னு இல்ல. பட் ஒரு ஆர்சிபி வந்து ஒரு கடந்த 4 வருஷம் வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருந்திருக்காங்க. அதுல 3 வருஷம் சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் டிகே. டிகே லோவர் மிடில் ஆர்டர்ல வந்து அடி அடின்னு அடிச்சாரு. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரீசன். அவங்க என்ன சொல்லும்போது ஆக்சுவலி டிகே என்ன சொன்னாருன்னா, "இதுல நமக்கு காம்ப்ரமைஸ் இருக்கும்." அப்படின்றத சொன்னாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும். அவரு குவாலிட்டிக்கு கீழ ஃபினிஷ் பண்றதுக்கு ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. ஸோ அவரு சொல்றாரு இந்த மாரி லைக் "இல்ல காம்ப்ரமைஸ் இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த ராஜேஷ் அவரு திருப்பி என்ன சொல்றாருன்னா, "அப்ப நம்ம எங்க காம்ப்ரமைஸ் பண்றோன்றத கண்டுபிடிக்கணும். இந்த காம்ப்ரமைஸ் ரொம்ப ஓவரா இருக்கக்கூடாது." அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க ஃபினிஷருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்றது அங்க வந்து தெரிஞ்சுது. ஸோ அவங்க திருப்பி டிஸ்கஷனுக்கு வந்தாங்க ஒரு ஒரு ரோலுக்கா. ஃபர்ஸ்ட்டு ஓப்பனர்னா எங்களுக்கு அல்ட்ரா அக்ரெசிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பேசின ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சால்ட் தான். ஸோ சால்ட்ட தான் பேசினாங்க. சால்ட்ட எடுத்தாங்க. சூப்பர். ஏன்னா, நாங்க ஒரு பிளேயருக்கு போறோம். ஏனாலும் நாங்க அவர எடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு போனாங்க. கிடைச்சாரு. சூப்பர். அடுத்து அ நம்பர் 7, நம்பர் 8ல வந்து ஒரு பேட்டர் ஹூ கேன் பவுல் அப்படின்றதுல தான் ஆரம்பிச்சாங்க காம்பினேஷன். பட் ஆனா மோபபாட்டுக்கு என்ன பிரச்சனையா இருந்ததுன்னா, 7, 8ல வந்து நீங்க ஒரு பேட்டர் ஹூ கேன் மீன் பேசிக்கலி பவுலர் ஆல்ரவுண்டர். ஒரு ஷார்துல் தாக்கூர் ரோல் மாரி வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அடிக்கவும் முடியும், தள்ளவும் முடியும் ஓவர்ஸ்லன்னு. ஸோ இவருக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா, 7, 8ல ஒரு பவுலர் வராங்க அப்படின்னா, ஐ மீன் பேட்டர் ஹூ கேன் பவுல் அந்த மாரி 2லயும் அரகுற ரோல் பண்றவங்க, அவங்க எவ்வளோ தான் பேட்டிங் ஆடிட போறாங்க, ரொம்ப கம்மியா அப்படின்றாங்க. எனக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லையோன்னு தோணுது. ஏன்னா நான் இத ஆக்ஷன் அந்த ரிவ்யூலயே சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு தின்னான ஒரு பேட்டிங் லைனப். நம்பர் 6 வரைக்கும் தான் நல்ல பேட்டிங் இருக்கு. நம்பர் 7லேருந்து டெயில் ஓப்பன் ஆயிடுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். மேபி இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல யூஸ் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அத எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அங்க ஆடி நம்ம லைன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஆனா பொதுவா நம்பர் 7ல ஒரு பேட்ஸ்மேன் இருக்கணும். நம்பர் 8ல தேவையில்ல. நம்பர் 8ல ரொம்ப ஒரு அது ரொம்ப டீப்ன்னு சொல்லுவேன். பட் 5 விக்கெட்ஸ்ன்றது தேவை அப்படின்றத நான் பார்க்குறேன். மேபி எங்கள் ஹோம் கண்டிஷன்ல வந்து 5 விக்கெட் விழாது அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்களா? அது குட் பி எ தாட் ப்ராசஸ். பட் இதில நான் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபர் ஆகுறேன். நம்பர் 7க்கு தேவை. பட் நம்பர் 8ல ப்ராபப்ளி எஸ் ஐ அக்ரி. ஸோ இப்ப எனக்கு என்னன்னா, அவங்க கிட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு நம்பர் 7ல வந்து ஒரு மார்க்கோ யான்சன அவங்க எடுத்திருந்திருக்கலாம். அப்படிதான் நான் சொல்ல வரேன். அவர் ஒரு நல்ல பவுலர் தான். பட் ஆனா பேட்டிங்கும் நல்லா ஆடுவார். ஸோ அந்த மாரி ஒருத்தர வந்து நம்பர் 7ல நான் பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஆசைப்பட்டுருப்பேன் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்பர் 7, நம்பர் 8 அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பவுலிங் காம்பினேஷன் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒண்ணு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அவங்க இந்த கான்வர்சேஷன்ல சிராஜ் எத்துனே வரல. ஓகேவா? ஸோ சிராஜ் வந்து ஆர்டிஎம் பண்றாங்க ஐடியால இல்ல. டிராப் பண்ற ஐடியால தான் இருந்திருக்காங்க. 1. 2 ஒரு காம்பினேஷன் பத்தி பேசுறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த காம்பினேஷன்ல எல்லா காம்பினேஷன்லயும் புவனேஸ்வர் குமாரும், எஸ் தயாலா இருந்தாங்க. எஸ் தயால் ரீடெய்ன்ட். ஸோ அது பிரச்சனை இல்ல. பட் புவனேஸ்வர் குமார அவங்க எடுத்தே ஆகணுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. சூப்பர். அதாவது என்னன்னா, எனக்கு அங்க புவனேஸ்வர் குமார் ஒர்க் ஆவாரா மாட்டாரான்றது 2வது கொஸ்டின். பட் முதல் விஷயம் என்னன்னா, நான் ஒரு ப்ராசஸ்க்கு போறேன். நான் அத ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ளோவா போயிட்டு புவனேஸ்வர் குமாருக்கு ஆல் அவுட்டா போய் எடுத்தாங்க. சூப்பர். இவங்க மும்பைட்டருந்து தட்டி எறிஞ்சாங்க புவனேஸ்வர் குமார. ஆனா அவங்க கூட பேசின காம்பினேஷன்ஸ் யாருன்னா, இப்போ அந்த அனலிஸ்ட் வந்து இவங்க கிட்ட அனலிஸ்ட் இல்ல.
டிகேனா தான் இத கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ டிகேன் என்ன கேட்டார்ன்னா, உங்களுக்கு புவனேஸ்வர் குமார், எஸ் தயாள், ரபாடா ஓகேவா? இல்ல புவனேஸ்வர் குமார், எஸ் தயாள், ஹேசல்வுட் வேணுமா? இல்ல புவனேஸ்வர் குமார், எஸ் தயாள், ஷமி வேணுமா? எதுப்பா கேட்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க காம்பினேஷன்லயே 3 பிளேயர் தான் இருந்திருக்காங்க. ரபாடா, ஹேசல்வுட், ஷமி. புவனேஸ்வர் குமார் மஸ்ட்ன்னு வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் மேபி அவங்க ஃபர்ஸ்ட் டேல ரொம்ப ஆக்டிவா இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா, அவங்க புல்லி பண்ணணுன்றதுல முடிவா இருந்திருந்திருக்காங்க. நாங்க எடுக்க போற பிளேயர நாங்க புல்லி பண்ணி எடுக்க போறோம் அப்படின்றத அவங்க முடிவா இருந்திருக்காங்க. இது ஒரு வகையில நல்லதுன்னு சொல்லுவேன். பட் எனக்கு என்னன்னா, ஒரு சஹலுக்காவது கொஞ்சம் போயிருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஒரு தாட் ப்ராசஸா இருந்தது. ஏன்னா, அ ஒரு ஸ்பின்னர் இனிமே ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு பொறுத்தவரைக்கும் வீக்கஸ்ட் ஸ்பின் அட்டாக்னா இந்த இந்த வருஷம் வந்து ஒரு ஆர்சிபிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க ஸ்பின்னருக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸே குடுக்கல. ஏன்னா ஒரு டிஸ்கஷன் வந்தது. அந்த மாரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எடுக்கலான்னு. ஓவர்சீஸ்லயே மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கூட போலான்னு சொல்லி அந்த அனலிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அந்த அனலிஸ்ட் வந்து கசன்ஃபர கன்சிடர் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கசன்ஃபர் தான் த ஹாட்டஸ்ட் அதாவதுன்னா ரொம்ப ஃபேமஸான அந்த ஸ்பின்னர் கமாடிட்டில வந்து கசன்ஃபர் தான் ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ல. பட் ஆனா அது ஒரு லையபிலிட்டி இல்ல ஒரு வீக்னஸா இருக்கும் இந்த லைனப்லன்னு சொல்லும்போது, அவருக்கு ஆக்சுவலி ராஜேஷ்க்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சான்னு தெரியல. இது வீக்னஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு கான் அப்படின்ற மாரி சொல்லிக்கலாம். நம்ம லைனப்ல அது செட் ஆகல அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் வீக்னஸ் கிடையாது. ஓவர்சீஸ் எத்துல இருந்து ஒரு கான் நமக்கு ஒரு ஸ்லாட் போகுது அப்படின்ற மாரி ஒரு எம்பசிஸ் குடுத்தாரு. கரெக்ட். வீக்னஸ்லாம் கிடையாது. அது வந்து ஒரு உங்க லைனப்ல செட் ஆகல அவ்வளோதான். ஸோ அவர் குவாலிட்டிக்கு அவர் ஆடலாம் அப்படின்றது தான். ஸோ டிகே இன்னொரு என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஓவர்சீஸ்ல ஆடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்றத அவரு சொன்னாரு. ஸோ அதனால தான் ஹேசல்வுட்க்கு போயிருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலா அவங்க முடிவு பண்ண காம்பினேஷன் என்னன்னா, ஒரு ஓப்பனர், ஒரு மிடில் ஆர்டர், ஒரு ஃபினிஷரு, ஒரு ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் போலான்னு சொன்னாங்க. அவங்க முடிவு பண்ணதுக்கு தான் கடைசியில அவங்க எடுத்தாங்க. ஸோ ஒரு சால்ட், லிவிங்ஸ்டன், பெத்தலு, டேவிடு, ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜாஷ் ஹேசல்வுட், நுவான் துஷாரா, லுங்கி இங்கிடி. ஸோ இதில நுவான் துஷாரா, லுங்கி இங்கிடி, ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஓவர்சீஸ் பேசர். டிம் டேவிட் அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபினிஷர், ஓவர்சீஸ் ஃபினிஷர். ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர் வந்து லிவிங்ஸ்டனும், பெத்தலும். அப்புறம் ஓவர்சீஸ் ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட். இதில பெத்தல் மட்டும் 2க்குமே ஒரு பேக்கப் மாரி தான். லைக் எப்படின்னா, ஓவர்சீஸ் ஓப்பனருக்கும் சரி, மிடில் ஆர்டர் ஓவர்சீஸ் பவர் பேட்டருக்கும் சரி, 2க்குமே வந்து அவர் வந்து ஒரு பேக்கப் மாரி இருப்பாரு. ஸோ இப்போ சால்ட் ஒழுங்கா ஆடலன்னா, மேல ஆடலாம். ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வரும் விராட் கோலி கூட. இப்போ லிவிங்ஸ்டனுக்கு கொஞ்சம் செட் ஆகலன்னா, லிவிங்ஸ்டனுக்கு பதிலா ஆடலாம் நம்பர் 4ல. ஸோ அந்த மாரி எடுத்திருந்திருக்காங்க. ஸோ குட் ஆன் தெம். ஸோ இப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வீடியோ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்திருக்கு ஆர்சிபிட்டேருந்து. ஸோ எனக்கு எப்படின்னா, லைக் ஒரு ப்ராசஸ்க்கு போறாங்க. அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா, ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த ப்ராசஸ்லயே 1, 2 மிஸ்டேக் இருக்கான்னு கேட்டா, இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ சூப்பர். ஆர்சிபிக்கு ஒரு தம்ஸ் அப். இந்த மாரி வந்து ஓப்பனா நம்மகிட்டலாம் சொல்றாங்க. எஸ்பெஷலி ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபேஃபையோ இல்லைன்னா ஒரு கேஎல் ராகுலையோ, இல்ல ஒரு செஹலையோ, இல்ல ஒரு சிராஜையோ எடுக்கலன்னு சொல்லி. அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க என்னன்னா, நாங்க ஒரு அல்ட்ரா எக்ஸ்க்ளூசிவ் ஓப்பனருக்கு போறோம்ன்னு சொன்னாங்க. விச் இஸ் நாட் ஃபேர் ஃபார் கேஎல் ராகுல். எங்களுக்கு வந்து ஒரு ஓவர்சீஸ் டாப் லெவல் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸோ அதனால தான் வந்து புவிக்கும், ஹேசல்வுட்டுக்கும் போறாங்க. விச் இஸ் அகைன் ஜஸ்டிஃபைட். ஸோ அவங்க என்ன பண்றேன்னா, அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருந்திருக்காங்க. அதனால போல அப்படின்ற மாரி. ஸோ அதேமாரி நாங்க வந்து ஒரு அல்ட்ரா அக்ரெசிவான ஓப்பனருக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வில் ஜாக்ஸ ரிட்டெயின் பண்ணது காரணம், வில் ஜாக்ஸ் வந்து பெஞ்ச்ல தான் இருக்க போறாரு. அவங்க இன்னொன்னு சொன்னாங்க. அந்த கன்சிஸ்டன்சி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. இந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்போ வில் ஜாக்ஸ்ட்ட இல்ல அப்படின்றனால அவங்க எடுக்கல அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராசஸ் எடுத்திருந்திருக்காங்க. அத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஆ ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆப்ஷன்ல ஐ மீன் ரியல் வேர்ல்டுல அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அ இந்த மாரி அந்த ஸ்பெஷல் சீரிஸோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பதான் ரீச் ஆகும். உங்கள இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் நன்றிகள்.